வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஒரு கணவன் மனைவி வீட்டில் பேசிக்கிறாங்க. அந்த கணவன் சொல்கிறாரு, என்ன முன்னெல்லாம் நிறைய ரசம் வைப்ப, குழம்புலாம் வைப்ப, 2 நாளைக்கு சேர்த்து கூட வச்சுட்டேன்ப, இன்றைக்கெல்லாம் கம்மி கம்மியாகவே இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா ரொம்ப சோகமாக சொல்லுது, ஆமாம் ஆமாம், போன வாரம் நீங்கள் என்னைய சத்தம் போட்டிங்கள்ல, நான் சத்தம் போட்டேன்னா எதுக்கு சத்தம் போட்டேன்? எதுக்கு ரசம் இவ்வளோ குண்டானா வைக்கிற? தேவையான அளவு வைக்க மாட்டியா? இவ்வளோ எதுக்கு வைக்கிற? அப்படின்னு நீங்கள் சொன்ன சத்தம் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கேட்டுருச்சு. உடனே அந்த அக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு குண்டான அவங்க பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பிச்சி, ரசம் நிறைய வச்சுருக்கிறீங்களாம்ல, எதுக்கு வீணாக போயிடும் இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போக ஆரம்பித்தது தான். அதிலேருந்து அந்த அம்மா தினம் தினம் அந்த அக்கா தினம் தினம் நீ நிறைய ரசம் வச்சுருக்கியா, நீ நிறையா குழம்பு வச்சுருக்கியான்னு வைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம பேசுகிற சத்தம் யாருக்கும் வெளியில் கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசினா தான் நமக்கு நல்லது. என் பாட்டுக்கு ஒரு ரசத்துக்கு சத்தம் போட போகு. இப்போ பாருங்கள், ரசமே வைக்க முடியல. வாசம் வருதோ இல்லையோ அந்த அம்மா குண்டானை கொடுத்து அனுப்பிச்சிருமா. குழம்பு வாசம் வருதோ இல்லையோ உடனே குண்டானை கொடுத்து அனுப்பிச்சிருமா. ஐயோ வாசம் வந்துருச்சு, ஓடு ஓடு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பேசுகிற வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி நம்ம அதிகமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம ரகசியம் நம்மளோட இருக்கணும். பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி பேசணும். அப்புறம் குண்டான ரசம் காலியாகவும் நமக்கும் சாப்பிட இருக்காது. அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வசதி எப்படி என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? நம்ம பேசுகிறது, நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும், அது வெளியில் போக வேணாம். வாழ்க்கையில் முன்னேற இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.